ஹாய் எவ்ரிவன், பிரேக்கிங் நியூஸோட வந்திருக்கோம். அஃபீஷியல் வெப்சைட் டிஎன்இஏ 2026 ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ டிஎன்இஏ 2026 எந்த வெப்சைட்டில் போகணுன்னா டிஎன்இஏ online.org வெப்சைட்குள்ளே தான் போகணும். டிஎன்இஏ online.org வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிடும். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, is a complete online process, registration, fee payment, choice filling, allotment and confirmation. Please read every instruction on the portal in full so that counseling admission can be completed successfully. Before you begin online registration, download the official instruction, read them carefully. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, போர்ட்டலில் போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. கவலையே வேண்டாம், நம்ம சேனலில் எல்லாமே வரும். அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு வரும். சார் ரிசல்ட்டே வரல, எப்படி சார் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது? ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஏன் பண்ணுவோன்னா, 12th மார்க் வந்துச்சுல, 12th மார்க் வச்சு பண்ணோம்ல, அதுக்காக ரிசல்ட் வந்ததுக்கப்புறம். இப்போ ஐசிஐசிக்கெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு, அவங்க பண்ணிக்கலாம். சிபிஎஸ்சி மாணவர்களுக்கு ரிலீஸ் ஆகணும், அவங்க வெயிட் பண்ணுங்கள். ஸோ எதாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்குள்ளே தான் போய் பார்க்கணும். டிஎன்இஏ 2026 இன்ஜினியரிங் அட்மிஷன் அஃபீஷியல் வெப்சைட் இதுதான், கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட் இதுதான். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க. இதில் தான் நீங்கள் வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டெலாம் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு எடுத்து நீங்கள் டெய்லியும் அப்டேட் பார்க்கணும். இதில் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்க. இதில் தான் எல்லாமே. சரி, இதில் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு, டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது உங்கள் கவுன்சிலிங் டேட் ரிலீஸ் ஆகிருக்கு, அதையுமே பார்த்துடலாம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா, கிளிக் ஹியர் ஃபார் பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்குது. இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன், பயனர் பதிவு. ஸோ கிரியேட் யுவர் அக்கௌண்ட் வித் அக்யூரேட் பர்சனல் டீட்டெயில், வெரிஃபை இமெயில் அண்ட் மொபைல் யூஸிங் தி ஓடிபி சென்ட் டு யூ. அதுதான் சொல்கிறேன். இமெயில் ஐடியும் மொபைல் ஃபோன் நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா மேண்டிட்டரியாக இருக்கணும். அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் இருக்கும், இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறதா இருக்கணும். எங்கேயும் தூக்கி எறியறதா இருக்கக்கூடாது, யூஸ் பண்ணாததெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அப்டேட்டடாக இருக்கணும். ஸோ அது வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வச்சு அதில் தான் ஓடிபி வரும், அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இது ஓடிபி வச்சு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அடுத்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு லாகின் ஐடின்னு ஒன்று க்ரியேட் ஆகும், அதுக்கு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி டெமோ காட்டுவோம். சரியா, அடுத்தடுத்த வீடியோவில் டெமோ காட்டுவோம். பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு கேட்குறாங்க. என்னென்னா ஆதார் கார்டு இன்ஃபர்மேஷன், அட்ரஸ்ஸு, பேரண்ட் டீட்டெயிலு, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ அடுத்த செக்ஷன் 2 ஸ்பெஷல் ரிசர்வேஷன். அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னா சிறப்பு ஒதுக்கீடு. அதாவது ஸ்போர்ட்ஸு, எக்ஸ் சர்வீஸ்மென், டிஃபரன்ஷியபிள்டெல்லாம் இருந்தாங்கன்னா இது ஃபில் பண்ணணும், இல்லைனா நோன் கொடுத்துடணும், அவ்வளோதான். ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், ப்ரொவைட் இன்கம் அண்ட் ஸ்காலர்ஷிப் ரிலேட்டட் டீட்டெயில் ட்ரூத்ஃபுல்லி டு அவாய்ட் டிலே அட் வெரிஃபிகேஷன். ஸோ கண்டிப்பாக அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், எஸ்சி எஸ்சி எஸ்டி அந்த ஸ்காலர்ஷிப்பு, அதுக்கப்புறம் 7.5 ரிசர்வேஷனு. ஸோ இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணுற காலம் இது. செக்ஷன் 4 ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி, செலக்ட் போர்டு, ஸ்கூலு, இயர் ஆஃப் பாசிங் டு மேட்ச் யுவர் மார்க் ஷீட் அண்ட் ஆல் டிக்கெட். புரிஞ்சுதா? ஸோ உங்கள் மார்க் ஷீட்டும் ஆல் டிக்கெட்டும் மேட்ச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்கூலு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கணுங்கிறாங்க. செக்ஷன் 5 அகாடமிக் இன்ஃபர்மேஷன், மார்க்கு, இப்போ எடுத்து ரெஜிஸ்டர் நம்பரு, குவாலிஃபை எக்ஸாம் டீட்டெயிலு, அதுக்கப்புறம் அதான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எவ்வளோ மார்க்கு எடுத்திருக்க, ஸோ குவாலிஃபை எக்ஸாம் டீட்டெயில்னால் என்ன போர்டில் படித்த அது எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அகாடமிக் இன்ஃபர்மேஷன். அப்ளிகேஷனை ப்ரிவியூ பண்ணிக்கலாங்கிறாங்க. கம்ப்ளீட் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறது கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிக்கலாம், யூபிஐ பேமெண்ட்டே பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்த டவுன்லோட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நம்ம வச்சுக்க வேண்டியதான். ஜென்ரேட் டவுன்லோட் யுவர் பிடிஎஃப் அப்ளிகேஷன், கீப் காப்பீஸ் ஃபார் கவுன்சிலிங், டிஎஃப்சி ரிசிப்ட்ஸ் அண்ட் யுவர் ரெக்கார்ட்ஸ். அதாவது நீங்கள் ஜென்ரேட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க கவுன்சிலிங் பர்பஸ்க்கு. ஏதாவதுனா டிஎஃப்சி சென்டரில் போய் அதை வச்சும் கேட்டுக்கலாம். டிஎஃப்சி சென்டரில் விசிட் பண்ணுறப்போ அந்த நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வச்சு விசிட் பண்ணிக்கலாம். ஐ மீன் அப்ளிகேஷனில் இது பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அது வச்சுக்கிட்டு போங்கங்கிறாங்க. யுவர் ரெக்கார்ட்ஸ் டிஎஃப்சி சென்டர்லேயே ரெஜிஸ்டர் ஆகிருக்குங்க. உங்கள் அப்ளிகேஷன் ஐடி அடித்தாலே அவங்களுக்கு அங்கே வந்துடும். சரிங்களா? சரி, எனிவே டிஎஃப்சி சென்டர்னா என்ன, அதுவே டவுட்டாக இருக்கும். டிஎன்இஏ ஸ்பெஷலைசேஷன் சென்டர் உதவி மையம் இன்னிலேருந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ இங்கே உங்களுக்கு இங்கே ஒரு காலம் இருக்குது, தெரியுதுங்களா? காலம் கட் ஆஃப் மார்க்கு, குயிக் லிங்க்ஸ்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டெமோ வீடியோ, ரெக்ரூட் டாக்குமெண்ட்ஸ், இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர். ஸோ இதெல்லாம் என்னென்னா ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது டெமோவே கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட் டாக்குமெண்ட்ஸ், என்னெல்லாம் டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர், சரிங்களா? அதாவது என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன், எப்படி நீங்கள் வந்து கவுன்சிலிங் பங்கேற்கிறது, இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ், இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ், டிஎன்ஏ கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எப்படி, டேட்டா ஷீட்டு, டிஎஃப்சி லிஸ்ட்டு,
110 மையங்கள் இருக்கிறதோட அட்ரஸோட லிஸ்ட்டு, யாருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னு லிஸ்ட்டு. ஸோ இப்போ கோயம்புத்தூர்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த வட்டாரத்தில் ஜிசிடியில் ஒன்று இருக்குது, பிஹெச்சியில் ஒன்று இருக்குது, சிஐடியில் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த வட்டாரத்தில் 3 இருக்குது. அது மாதிரி சென்னை ஜோனில் 6 இருக்கும். ஸோ எல்லா ஜோன்லேயுமே இருக்கும். நீங்கள் அங்கேயே போய் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா உங்கள் வீட்டிலே உட்காந்து அப்ளை பண்ணிக்கலாம். பெரும்பாலும் நீங்கள் அங்கே போக தேவையில்லை, அவங்களே அங்கே எல்லாமே பண்ணிக்குவாங்க. நீங்கள் வீட்டில் உட்காந்து நீங்கள் பண்ணுங்கள், அதுதான் நான் சொல்ல வரேன். சும்மா டிஎஃப்எஸ்சி சென்டர் போயிட்டு இருந்தால் கத்திட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் உட்காந்து லேப்டாப்பில் நீங்கள் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். அப்ளிகேஷனுக்கு போகிறது, கவுன்சிலிங் போகிறது அது தேவையே இல்லை, நம்மளே வீட்டில் உட்காந்து பண்ணிக்கலாம். டிஎன்ஏ கவுன்சிலிங் ப்ரொசீஜர், டிஎஃப்சி லிஸ்ட்டு, டிஎன்ஏ டென்டேட்டிவ் ஷெடியூல், இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ டென்டேட்டிவ் ஷெடியூல் நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே போய் டென்டேட்டிவ் ஷெடியூலில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பிடிஎஃப் ஓப்பன் ஆகுது இல்லையா, இதான் கேட்குது. சரி, ஓகே. டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆகிடுச்சா? எஸ். ஸோ டென்டேட்டிவ் ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி காட்டுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 3ஆம் தேதி இன்றைக்கி வந்துச்சு இல்லையா, 3/5/2026. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபில்லிங் ஆஃப் அப்ளிகேஷன் இல்லைன்னே நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். 12th மார்க் வரட்டும், அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஐசிஐசிக்கு ரிசல்ட் வந்துச்சு, அவங்க வேணால் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அப்புறம் அப்லோடிங் ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், இன்றைக்கே நீங்கள் சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் வந்து ஓப்பனில் தான் இருக்குதுன்னு சொல்ல வராங்க. நீங்கள் பொறுமையாகவே எல்லாமே பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் 2/6/2026 தான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு லாஸ்ட் டேட். அதாவது அடுத்த மாதம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்து பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எடுக்கணும், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்டேட் இல்லைனா அப்டேட் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்ல, ஒரு வேளை பண்ணலான்னா பண்ணணும்ல. அதுக்காக நீங்கள் பொறுமையாக பண்ணால் போதும். யார் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கவுன்சிலிங் முன்னுரிமை. அப்படிலாம் கிடையவே கிடையாது, எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். 2ஆம் தேதி முடிய டைம் இருக்குது. அடுத்த லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு. இப்போ டாக்குமெண்ட் டிலே ஆகும்ல, ஃபஸ்ட் கிராஜுவேஷனு இல்லை டிசி ஏதோ ஒரு டிலே ஆகும்ல, ஏதோ ஒரு டிலேக்கு அவங்க 4 நாள் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க. 6/6/2026 முடிய டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ க்ளோஸ் ஆயிரும். ரேண்டம் நம்பர் வந்து 5ஆம் தேதி ரிலீஸ் ஆயிரும். யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டாங்களோ ரேண்டம் நம்பர் ரிலீஸ் ஆயிரும். ரேண்டம் நம்பர்னு என்னன்னா டை பிரேக்கர். ஃபிசிக்ஸ்லேயும் ஒரே மார்க்கு, மேக்ஸ்லேயும் ஒரே மார்க்கு, கட் ஆஃபும் ஒரே மார்க்கு, எல்லாமே ஒரே மார்க்குனா ரேங்க் போடணும்ல. ஸோ ரேங்க் 1, 2, 3 எல்லாத்துக்கும் வித்தியாசமாக தான் இருக்கணும். அதனால் ரேண்டம் நம்பர் 10 டிஜிட் நம்பர், எதுக்குமே யூஸ் இல்லாத நம்பர் தான். அந்த நம்பர் யாருக்கு கம்மியாக இருக்கோ அவங்க முன்னாடி, யாருக்கு அதிகமாக இருக்கோ அது பின்னாடி, அந்த ரேங்க் பிரிச்சுக்கிறது தான் ரேண்டம் நம்பர். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைன்லேயே நடக்கும். ஸோ 8/6/2026 20/6/2026 டிஎஃப் சென்டரில் நடக்கும். நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், வீட்டிலே உட்காந்து வேடிக்கை பார்த்தா போதும். ஆன்லைனில் நடக்கும். ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிகேஷன் ஆயிரும். 29ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூனில் கிரிவரன்ஸ் ரீஅட்ரஸ் குறை எதுவும் இருந்தால், ரேங்க் லிஸ்ட்டில் ஏதாவது உங்கள் பேர் வரல, இல்லை ரேங்க் லிஸ்ட்டில் ஏதாவது மாற்றங்கள் வேணும் அப்படின்னா, ஏதாவது உங்களுக்கு குளறுபடி இருந்தால், ஏன்னா 7.5 ரிசர்வேஷனுக்கும் அப்ளை பண்ணுவீங்க, அதுக்கும் ஏதாவது குளறுபடி இருந்தால் 30/6/2026 4/7/2026 முடி 5 நாள் நீங்கள் போய் 5 நாளுக்குள்ளே போய் நீங்கள் வந்து டிஎஃப் சென்டரில் போய் உங்கள் குறைகளை நிவர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதான் இதோட மீனிங். ஸோ ஏதாவது ஒரு கிரிவரன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஏதாவது உங்கள் பேர் வரலன்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். 7.5 ரிசர்வேஷனுக்குலாம் பேர் வராது சில டைம், அது போய் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் ஃபார் கவர்மெண்ட் 7.5 ரிசர்வேஷன் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாவில் 7.5 ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து வந்து கவுன்சிலிங் ஃபார் ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஜென்ரலில் வரக்கூடிய 7.5 இல்லாமல் ஜென்ரலில் வரக்கூடியவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா, டிஃபரன்ஷியபிள் எல்லாத்துக்கும் வந்து கவுன்சிலிங் ஓப்பன் ஆகுது. அடுத்து ஜென்ரல் கவுன்சிலிங், அகாடமிக் கவுன்சிலிங், 7.5 ரிசர்வேஷன் ஒகேஷன் ஒட்டுக்காக நடக்கும். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ன்னு. அப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங், அப்புறம் SCA to SC கவுன்சிலிங். SC சீட்டெல்லாம் மிச்சமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து SCA சீட்டெல்லாம் மிச்சமாயிரும், அதெல்லாம் SCக்காரங்க கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு ஒரு கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் கவுன்சிலிங் எண்ட் ஆயிரும். இதுக்கான டேட் கொடுக்கல. ஸோ கவுன்சிலிங் டேட்ஸ் வில் பி அப்டேட் ஆஃப்டர் அப்ரூவல் ஃப்ரம் AICTE. ஸோ AICTEக்குள்ள கிட்டேருந்து அப்ரூவல் வந்ததுக்கப்புறம் கவுன்சிலிங் டேட் வந்து சொல்லுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இது அப்டேட் ஆகாது. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகும் தெரியுமா, அப்போ தான் அப்டேட் ஆகும். சரிங்களா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் நடக்குள்ள அப்போ தான் அப்டேட் ஆகும். ஒரு மாதத்துக்கு இப்படி தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு டேட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த டேட்டெல்லாம் பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க. சரியா? ஸோ அதனால் ஒரு மாதம் டைம் இருக்குது. நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போவே நான் வந்து காலேஜ் சேர போகிறேன் அப்படிலாம் கிடையாது. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறேன் அப்படிலாம் கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷன் மொத்தமாக நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் பொறுமையாக இருங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சரிங்களா? ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு மாதம் டைம் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன் 30ஆம் தேதி கூட பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். TNE online.org தான் போய் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கே போய் பண்ணுவீங்க?
இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, அதில் போய் பண்ண வேண்டியது தான். கிளிக் ஹியர் ஃபார் பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, கிளிக் பண்ணி பண்ணிட வேண்டியது தான். சரி, ஓகே. டிஎஃப்சி லிஸ்ட்டு பார்க்கணுன்னா டிஎஃப்சி லிஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸ்கூல் பிளாக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல் படித்த அந்த தாலுக்கு நிறையா மாறி இருக்கும். ஸ்கூல் இடம் வந்து தாலுக்கு, அதுக்கப்புறம் அந்த கார்ப்பரேஷன், இந்த இடமெல்லாம் வந்து மாறும். ஸோ அந்த இடத்துக்காக இந்த ஸ்கூல் பிளாக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் அடிச்சுக்கலாம். அது டவுட் வரும்போது நானே சொல்கிறேன். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் கிராஜுவேஷன் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு யார் அப்ளை பண்ணுறீங்களோ அது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு, பொறுமையாக எல்லாம் பாருங்கள். இப்போ நான் ஒன்று சொல்லித்தரேன், கட் ஆஃப் மார்க் எப்படி பார்க்குறது, கட் ஆஃப் மார்க் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் மார்க் எப்படி பார்க்குறது. இங்கே சார் இதை பார்த்து என்ன சார் பிரயோஜனம், அதாவது இதை பார்த்து என்ன பிரயோஜனம்னா அந்த கல்லூரியில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு ஒரு தோராயமாக முடிவு பண்ணிக்கலாம். இப்போ போன வருஷம் கட் ஆஃப் பார்க்குறது எப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். இப்போ 2025 முடிஞ்சிருக்கும் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கல்லூரி உனக்கு தேவைன்னா அந்த கல்லூரியில் எந்த கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்கு, க்ளோசிங் கட் ஆஃப் போட்டிருப்பாங்க, கடைசி மார்க் ஒருத்தர் எடுத்துருப்பாங்கல்ல அதை போட்டிருப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம் இந்த காலேஜில் இந்த கோர்ஸில் சீட் கிடைக்குமா அப்படின்னு. ஸோ வெரிஃபை ஆகிட்டுருக்கு. பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். என்ன அப்படின்னா இப்போ வந்து கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுறதும் இங்கே காட்டியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலேஜ்லேயும் கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிறது, ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது இங்கே காட்டியிருக்காங்க. உதாரணத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் பயோமெடிக்கல் பாருங்கள், ஓசிக்கு 195.5க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது ஓசிக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா 195.5 அப்படிக்கு கிடைக்குமா அப்படின்னா 195க்கு மேலே 0.5க்கு மேலே இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு அசம் பண்ணிக்கலாம். இந்த தடவை கட் ஆஃப் டிக்ரீஸாக இன்க்ரீஸாக பொறுத்து தான் எல்லாமே பேச முடியும். அதனால் ரிசல்ட் வர வரைக்கும் பொறுமையாக இருங்க. கட் ஆஃப் நீங்கள் போன வருஷம் கட் ஆஃப் எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் நேம் அடிச்சுக்கலாம், ஏதோ ஒரு காலேஜ் நேம் அடிச்சுக்கலாம். இல்லை வந்து நீங்கள் பாருங்கள், இது பாருங்கள், ஏதோ ஒரு காலேஜ் நேம் அடிச்சுக்கலாம். இப்போ வந்து பிஎஸ்ஜி காலேஜ்னு அடிக்கிறேன், பிஎஸ்ஜி அடிச்சிட்டேனா, ஸோ பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் அப்ளைட் ரிசர்ச் வருது. ஸோ என்ன வேணாலும் நீங்கள் அடிச்சுக்கலாம், ஓகேங்களா. பாருங்கள், ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் அடிச்சுக்கலாம். பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் அப்ளைட் ரிசர்ச், ஸோ இல்லைனா டெக்னாலஜி. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து பிஹெச்டி டெக்னாலஜியோட மார்க் வந்துருச்சு. ஆட்டோமொபைலுக்கு எவ்வளோ, ஓசிக்கு எவ்வளோ, பிசிக்கு எவ்வளோ அப்படிங்கிறது வந்துருச்சு, ஓகேங்களா. அதே மாதிரி எஸ்டிக்கு எவ்வளோ, இந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கல்லூரியாக செக் பண்ணிக்கலாம், இல்லை கவுன்சிலிங் கோடு வச்சு கூட செக் பண்ணிக்கலாம். இங்கே டிபார்ட்மெண்ட்டு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸும் செக் பண்ணிக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் வைஸும் செக் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் வைஸில் எந்தெந்த கல்லூரிகள் வச்சு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து கட் ஆஃப் மார்க். ரேங்க் வைஸ் செக் பண்ணோம், ரேங்க் வைஸ் செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ரேங்க் வந்துருச்சு, ரேங்க் வச்சு செக் பண்ணிக்கலாம். ரேங்க் உங்கள் கையில் இல்லாதனால இப்போ குழப்பம். ரேங்க் வந்ததுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம், சரிங்களா. இல்லை 2024 வேணும்னா 24, 2025 தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ எப்போவுமே நீங்கள் ப்ரீவியஸ் 2 வருஷத்தோடது பார்த்தா போதும். 2024, 25 உங்களுக்கு 5 வருஷத்தோடு பார்க்கணுன்னாலும் பாருங்கள். ஏன்னா கட் ஆஃப் ரொம்ப கம்மியாக இருக்கும். கடந்த வருஷங்கள் தான் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்க்ரீஸாக டிக்ரீஸான்னு பொறுத்து இது வந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். இப்போதைக்கு நீங்கள் சும்மா பார்த்துக்கலாம் என்னென்ன கல்லூரியில் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்கு, நமக்கு சீட் கிடைக்குமா அப்படின்னு. ஸோ கட் ஆஃப் கால்குலேட்டர் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸில் எவ்வளோ மார்க்கு, ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க்கு, கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க்குன்னு அடிங்க, கட் ஆஃபை கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு மேக்ஸில் வந்து 70, ஃபிசிக்ஸில் வந்து 77, கெமிஸ்ட்ரியில் வந்து 69ன்னு வச்சுக்கலாம். கட் ஆஃப் வந்து 143 கால்குலேட் ஆகிடுச்சா. ஸோ அந்த மாதிரி கட் ஆஃப் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுற கட் ஆஃப் என்னவோ அடிச்சு பாருங்கள், வந்துடும். ஓகே, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்னவாக இருந்தாலும் டிஎன்இஏ போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு சும்மா போய் அதில் நோண்டிகிட்டு இருக்க வேணாம். ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். அப்ளிகேஷன் மெதுவாகவே போட்டுக்கலாம், பொறுமையாக இருங்க. தேங்க்யூ.